ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஷஃபி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த போயத்தோட சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவர் கேஷுவரினா ட்ரீ. இதை எழுதுனவங்க டோரோடக்ட். ஃபர்ஸ்ட் ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தலாம். டோரோடக்டோட ஃபுல் நேம் டாருலட்டா டட்டா. இவங்க பாப்புலராக டோரோடட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவங்க மார்ச் 4, 1856 பிறந்து ஆகஸ்ட் 30, 1877 இறந்துருக்காங்க. ஷி வாஸ் அன் இந்தியன் பெங்காலி போயட் அண்ட் டிரான்ஸ்லேட்டர் ஃப்ரம் பிரிட்டிஷ் இந்தியா ஹூ ரோட் இன் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்சு. இப்போ இந்த போயத்தோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். டோரோடட் எழுதின அவர் கேஷுவரினா ட்ரீ இந்த போயம் ஒரு நாஸ்டாலஜிக் அப்புறம் ஆட்டோபயோகிராஃபிக்கல் போயம். இந்த போயம் எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுது அப்படின்னா, ஆத்தரோட சைல்ட்ஹுட் மெமரிஸை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க ஒரு கேஷுவரினா ட்ரீக்கு அடியில் தான் எப்பயுமே விளையாண்டுட்டு இருப்பாங்களா, ஜாலியாக என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருந்தாங்களாம். ஸோ அந்த டைமை இப்போ மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் போயமாக எழுதியிருக்காங்க. இது அவங்களுக்கும் நேச்சருக்கும் எவ்வளோ ஒரு கனெக்ஷன் இருந்தது அப்படிங்கிறது சிம்பலைஸ் பண்ணுது. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்களுடைய ஒரு சிப்ளிங்ஸ் ஆரு அண்ட் அர்ஜுவை பற்றி சொல்கிறாங்க. அந்த ட்ரீ அவங்க லைஃப்பில் ஜாயும் சாராவையும் ட்ரிகர் பண்ணுது. அந்த மெமரிஸ்லாம் திருப்பி கொண்டு அவங்க அந்த ட்ரீக்கு அடியில் விளையாண்டுருக்கும் போது என்ன மாதிரியான சேடு, ஹாப்பினஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேதர் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த மெமரிஸ் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. அதை வச்சு தான் நான் இந்த போயம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போயம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த போயத்தோட கேரக்டர் லிஸ்ட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் தி கேஷுவரினா ட்ரீ. இந்த ட்ரீ தான் அவங்க சொல்கிற அந்த ட்ரீ. இந்த போயமில் இதை தான் சென்ட்ரல் சப்ஜெக்டாக சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்கார்ஃபு, வைன்ஸு இதெல்லாம் ஜிகான் வியரிங் கூட பர்சானிஃபை பண்ணுறாங்க. அப்புறம் கார்டியன் ஆஃப் மெமரி, ரக்கடு ஃபிகர் வித் ஸ்கேர்ஸ் இதெல்லாம் பற்றியும் சொல்கிறாங்க. அடுத்து போயட் டோரோடட், இவங்க தான் ஸ்பீக்கர். இவங்க அவங்களோட எமோஷ்னலை பற்றியும் அதுக்கப்புறம் அவங்க சைல்ட்ஹுட்ஸ் மெமரிஸை பற்றியும் சொல்கிறாங்க. அடுத்து ஆரு அண்ட் அப்ஜு, இவங்க தான் ஆத்தருடைய சிப்ளிங், சிஸ்டர் அண்ட் பிரதர். இந்த கேரக்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க கூட இருந்த அந்த ஸ்வீட் கம்பேனியன் பற்றி சொல்கிறாங்க. நம்ம கூட அக்கா தங்கச்சி யாரும் இருந்தாலே கண்டிப்பாக அவங்க கூட விளையாடும் போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த சைல்ட்ஹுட் டேஸில். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஃபோர்த் த க்ரீப்பர், இது ஒரு ஹியூஜ் பைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த ஹியூஜ் பைத்தான் போல் அந்த ட்ரீ அவ்வளோ கட்டையாக ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து த கிரே பப்பூன் பற்றி சொல்கிறாங்க. இந்த கிரே பப்பூன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாச்சு மாதிரி அந்த மரக்கிளைகளில் உக்காந்துட்டு சன்ரைஸ் ஆகிறத வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் த ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், இந்த பப்பூனோட ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை பற்றி தான் சொல்கிறாங்க. அந்த யங் பப்பூன்ஸ்லாம் அந்த லோயர் பிரான்ச்சில் உட்காந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கோகிலாஸ், இது ஒரு பேர்டு. இது டே டைம்லலாம் கத்துறதே பாட்டு பாடுற மாதிரி இருக்கும் அப்படின்ற சொல்கிற கேரக்டர். அடுத்து வாட்டர் லில்லிஸ், இந்த வாட்டர் லில்லிஸ் இந்த ட்ரீக்கு பக்கத்தில் ஒரு பாண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்லீப்பி கவுஸ், இந்த கவுலாம் தூங்குற மாதிரியும் படுத்துருக்கிற மாதிரியும் அங்கே ஒரு பாஸ்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்டர்னால் அங்கே ஒரு காட்சி, இந்த மாதிரியான காட்சிகள்லாம் அங்கே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க டீட்டெயில் சம்மரி பார்த்துடலாம். இந்த டோரோடக்ட் எழுதின அவர் கேஷுவரினா ட்ரீ 1882 ஏஷியன் பேலண்ட் அண்ட் லெஜண்ட் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படின்ற கலெக்ஷனில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த போயம் டோரோடக்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் போயம். இதில் ஆத்தர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கேஷுவரினா ட்ரீ பற்றி தான் சொல்கிறாங்க. அங்கே அவங்க சைல்ட்ஹுட் டேஸில் அவங்க சிப்ளிங்ஸ் கூட எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் திருப்பி ஞாபகம் வருது. அவங்க சிப்ளிங்ஸ்லாம் இப்போ அவங்க கூடயே இல்லை, இறந்துட்டாங்க. அப்பயும் கூட அந்த மெமரிஸ் ரீவைண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைட்டிலில் அவர் கேஷுவரினா ட்ரீன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அவர் ஓயூஆர், அந்த அவர் எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த ட்ரீயை ஜஸ்ட் ஒரு ட்ரீயாக அவங்க லைஃப்பில் நினைக்கல, அவங்க லைஃப்லேயே ஒரு பார்ட்டாக நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ட்ரீ அவ்வளோ ஹாப்பினஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கு, அந்த சிப்ளிங்ஸோட மெமரிஸ் கொடுத்துருக்கு. இவ்வளோ பெரிய விஷயம் கொடுத்துருக்கும் போது எப்படி அதை ஒரு சாதாரண ஒரு ட்ரீயாக பார்க்க முடியும், என்னோட லைஃப்பில் அது ஒரு பார்ட் தான் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க.
இப்போ நம்ம லைஃப்லேயே நமக்கு பிடிச்சது ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ அது ஒரு ஜஸ்ட் விஷயமா நம்ம நினைக்காம, அதை எவ்வளோ நம்ம மெமரபுளாக வச்சுருக்கோம். அன்றைக்கி நமக்கு பிடிச்ச விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தாலும், இப்போ வரைக்கும் அதை கேட்கும்போது நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஆத்தர் வந்து இந்த கேஷுவரி ட்ரீயை வந்து சொல்கிறாங்க. இப்போ ஸ்டான்ஸா 1 பார்த்தரலாம். இந்த போயம் ஓப்பனிங் லைன்ஸில் ஆத்தர் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அழகான கேஷுவரி ட்ரீயை பற்றி கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. இந்த ட்ரீ வந்து ஒரு ஹியூஜ் பைத்தான் போல் அவ்வளோ கம்பீரமாக கட்டையாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தில் வந்து அவ்வளோ அழகான பறவைகள்லாம் வந்து உக்காந்துருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பீஸ்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பறவையோடைய வீடுன்னு சொன்னாலே மேக்ஸிமம் பார்த்தோன்னா அது ட்ரீயாக தான் இருக்கும். ஸோ ஒரு ட்ரீ பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு பேர்ட்ஸ்லாம் உட்காந்துருக்கு அப்படின்னா சாதாரண ஒரு சில ட்ரீயை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் பேர்ட்ஸ்லாம் உட்காந்துருக்கும் போது அந்த ட்ரீயை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் கேஷுவரி ட்ரீயும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை விட அங்கே கீழே குழந்தைங்கள்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அது இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஒரு பார்க்கும்போதே மைண்டுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டான்ஸா 2. இந்த செகண்ட் ஸ்டான்ஸால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மரத்தில் நிறைய பப்பூன்ஸ், கோகிலாஸ், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே கவுஸ்லாம் வந்து போயிட்டுருக்கும். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து நம்ம லைஃப்பில் இப்போவும் மாடர்ன் லைஃப்பில் இருக்கிறதே இல்லை. அப்போ வந்து அவ்வளோ சூப்பராக அதை பார்க்கும்போதே அந்தளவு ஒரு மைண்டுக்கும் சரி பார்க்கும்போதே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த பப்பூன்ஸ்லாம் ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு தாவி தாவி விளையாடுறதா இருக்கட்டும், கோகிலாஸ் அந்த குருவிகள்லாம் வந்து பாட்டு பாடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அது கீழே வந்து அந்த புல்லெல்லாம் சாப்பிட்றதுக்கு கவு இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு சூப்பரான எனக்கு ஒரு மெமரிஸாக இருந்தது. நல்ல மெமரிஸாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டான்ஸா 3. அடுத்து இந்த தேர்ட் ஸ்டான்ஸால் நமக்கு ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மரம் இருக்குது. அது எவ்வளோ அழகாக இருந்தாலும் அந்த மரம் மட்டும் அங்கே இருந்தால் அது பார்க்குறதுக்கு ஜஸ்ட் ஒரு அழகாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து நான் அதில் அந்த கிளைகளில் நிறையா மங்கீஸ் இருக்கிறதா இருக்கட்டும், கோகிலாஸ் இருக்கிறதா இருக்கட்டும், அது கீழே கவ்வு இருக்கிறதா இருக்கட்டும், நிறையா பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ இதுதான் வந்து அந்த மரத்துக்கே இன்னும் அழகு ஊட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட நினைவுகள்லாம் வந்து திருப்பி திருப்பி வர்றது, அந்த மரமே இவங்கள்ட்ட புலம்புறது போல், இப்போ என்கிட்ட வந்து யாரும் விளையாடுறதில்ல, என் மரத்தை சுற்றி யாரும் விளையாடுறதில்ல அப்படின்னு அந்த மரமே இவங்கள்ட்ட புலம்புறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டான்ஸா 4. இந்த 4th ஸ்டான்ஸால் ஆத்தர் வந்து அவங்க ஃபாரின் லைஃப்பில் இருந்த ஃப்ரான்ஸ் ஆர் இட்டாலியில் இருந்த அந்த வேரியஸ் ஷோர்ஸை வந்து ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. அங்கெல்லாம் வந்து ட்ரீஸ் வந்து ஒரு நாய்ஸ் தான் கொடுத்துட்ருக்கு, ஒரு மோன்ஃபுல் சைன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட அவங்க ஓன்ல வில்லேஜில் இருந்த அந்த ட்ரீ வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அப்படிங்கிறத ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. அடுத்து ஸ்டான்ஸா 5. இந்த போயத்தோட லாஸ்ட் ஸ்டான்ஸால் ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போரடேலில் உள்ள ஒரு அழிவற்ற மரங்களை பற்றி சொல்கிறாங்க. அந்த மரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோடைய அந்த பூ மரம் பற்றிய கவிதைகளில் உள்ள மாதிரியே கடுமையான எடையை கொண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ வந்து வயசாயிடுச்சு. ஸோ இன்னமும் வந்து நான் அந்த மரத்துக்கடியில் போய் விளையாடணும். என்னோடய யங் ஏஜ் வந்து நான் லூஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு திருப்பி அந்த ஹாப்பினஸ்லாம் வந்து கிடைக்கணும். அது வந்து எனக்கு திருப்பி ஞாபகம் ஊட்டிகிட்டே இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த மரத்தை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த போயத்தை முடிச்சிருக்காங்க. இந்த போயத்தோட சம்மரி உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். லிட்ரேச்சர் சம்மந்தமாக போயட்ரி, ப்ரோஸ் வேறு எந்த ஸ்டோரி வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் போஸ்ட் ஃபார் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.